ரமதான் சீரீஸ் 30 டேஸில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி சஹருக்கு மீன் குழம்பு கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம சஹர் சாப்பாடை முடிச்சாச்சு. சஹர் டைம் முடிகிறதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி நம்ம குடிச்சாச்சு. நெய்யத்தை வச்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு நம்ம ஒரு குட்டி உறக்கத்தை போட்டாச்சு. மார்னிங் எப்போதும் போல எழுந்திரிச்சு நான் காலேஜ் கிளம்பிட்டேன். கிளம்புற நேரத்தில் இவன் வேறு பேக்கில் படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டான். அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வண்டியை எடுத்து நம்ம நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு விட்டாச்சு. அங்கே அவனையும் அழைச்சிட்டு நம்ம காலேஜுக்கும் வந்தாச்சு. காலேஜில் இன்றைக்கி பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம லுஹர் தொழுவையும் தொழுது முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் தர்பூசணி பழத்தை பார்த்தேன். அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு நம்மளும் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அசர் தொழுதுட்டு இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்தா வடை, பஜ்ஜி, சம்சா அப்படின்னு எங்கள் மாமி வீட்டிலேருந்து நிறைய வந்துருந்துச்சு. அதையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நம்மளும் நோம்பு திறக்க உட்காந்தாச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மஹரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு நம்ம ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம தராவி தொழுகை கிளம்பியாச்சு. இசா தொழுவையும் தராவி தொழுவையும் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் 4வது நோம்பும் நல்லபடியாக முடிஞ்சு. நாளைக்கு நம்ம டே 5ல் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.